வெளிநாட்டு சொத்துகள் குறித்த தரவுகளை மறைக்கும் பட்சத்தில் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என்று வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருமான வரி செலுத்துவோருக்கான அறிவுறுத்தல்களை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் வசிக்கும் வருமான வரி செலுத்த தகுதியுள்ள நபர் தங்கள் வெளிநாட்டு சொத்துகளின் விவரத்தை வருமான வரித்துறைக்கு தாக்கல் செய்வது கட்டாயம் என்று கூறியுள்ளது. அவ்வாறு தகவல்களை மறைக்கும் பட்சத்தில் கருப்பு பண தடுப்புச் சட்டம் 2015 பாயும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெளிநாட்டு சொத்துகள் இருந்தால் அதை கட்டாயம் வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் கூறியுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அவகாசம் முடிந்துவிட்ட நிலையில் திருத்தப்பட்ட வருமான வரி தாக்கல் செய்ய வரும் டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீடுகள் மற்றும் கடைகளில் மதுபான பாட்டில்கள் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முல்லை கிராமத்தில் டாஸ்மாக் கடைகளில் இருந்து சிலர் மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி வந்து வீடுகள் மற்றும் கடைகளில் வைத்து கூடுதல் விலைக்கு 24 மணி நேரமும் விற்பதாக கூறப்படுகிறது. இவர்களிடம் மது பாட்டில்களை பெறும் மது பிரியர்கள் கிராமத்தின் நூலகம், BAO அலுவலக வளாகங்களை பார்களாக பயன்படுத்துகின்றனர். மது பாட்டில்களை சட்டவிரோதமாக விற்போர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 5 இடங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நேற்று நிறைவடைந்தது. கோவையை சேர்ந்த தொழிலதிபர் மார்டின் 2009-2010 ஆண்டு காலகட்டத்தில் விதிகளை மீறி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அதோடு மார்டினுக்கு சொந்தமான 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை முதல் கோவை துடியலூரில் உள்ள மார்டினின் வீடு, அலுவலகம், ஹோமியோபதி கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவை சாய்பாபா காலனியில் உள்ள மார்டினின் மனைவியின் தங்கை அந்தோனியா மற்றும் அண்ணன் ஜான் பிரிட்டோ ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோவையில் மார்டின் வீடு, அலுவலகம், உறவினர்கள் வீடு என 5 இடங்களில் நடைபெற்ற சோதனை நேற்றிரவு முடிவுக்கு வந்தது. இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மார்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை வீட்டில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நேற்று காலை நிறைவடைந்தது. பிற இடங்களில் நேற்று 3வது நாளாக சோதனை நடைபெற்றது. இப்படி மானை விரட்டிச் செல்வது போன்ற வீடியோ எடுத்து வெளியிட்ட ஆந்திர மாநில இளைஞர்களுக்கு நீலகிரி வனத்துறையினர் அபராதம் விதித்துள்ளனர். நேற்று வார விடுமுறை என்பதால் அண்டை மாநிலங்களில் இருந்து நீலகிரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் முதுமலை வழியாக வருகை புரிந்தனர். அதன்படி மன்றாடியார் எனும் பகுதியில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிலர் சாலையில் காரை நிறுத்தி மான் கூட்டங்களை வேடிக்கை பார்த்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் திடீரென மான் கூட்டங்களுக்குள் ஓடினார். இதனை அவரது நண்பர்கள் வீடியோ பதிவு செய்தனர். இதனால் மான்கள் அச்சமடைந்து சிதறி ஓடின. இதனையடுத்து அந்த வாகனத்தை மடக்கி பிடித்த வனத்துறையினர் அத்துமீறி வனப்பகுதிக்குள் வாகனத்தை நிறுத்தியது மட்டுமல்லாமல் மான் கூட்டத்திற்குள் ஓடியதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு 15,000 அபராதம் விதித்தனர். முதுமலை சாலை வழியாக செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியில் வாகனங்களை நிறுத்தவோ அல்லது இதுபோன்று அத்துமீறி செயல்களில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். 3, 2, 1, now. நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கியடிக்கும் திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை DRDO வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் இருந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சனிக்கிழமை சோதிக்கப்பட்டது. பல வகையான வெடிகுண்டுகளை இந்த ஏவுகணை சுமந்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தாக்கியடிக்க இந்திய ராணுவத்திற்கு இந்த ஏவுகணைகள் உதவும் என்று கூறப்படுகிறது. ஏவுகணையின் சோதனை வெற்றி பெற்றதாக DRDO அமைப்பு அறிவித்துள்ளது. முழுக்க ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் ஏவுகணை வளாகத்தில் இந்த ஏவுகணை தயாராகியுள்ளது.
பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் மூத்த அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் சோதனையின் போது பங்கேற்றனர். ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய மைல்கல்லை இந்தியா எட்டியுள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். காற்று மாசு அதிகரித்துள்ளதால் டெல்லி தொடர்ந்து 5வது நாளாக பாதிப்பை சந்தித்து வருகிறது. பஞ்சாபி பாக், ஐடிஓ மற்றும் ஆர்கேபுரம் உள்ளிட்ட 14 இடங்களில் காற்றுத்தர குறியீடு அளவுகள் 400ஐ தாண்டியது. இது மிக தீவிரமான காற்று மாசு என குறிப்பிடப்படுகிறது. லோதி சாலை, புராடி கிராசிங் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ மார்க் ஆகிய 3 பகுதிகளில் மட்டுமே காற்றின் தரம் 350க்கும் கீழ் இருந்தது. தொடர்ந்து காற்று மாசு அதிகரித்து வருவதால் குடியிருப்பு வாசிகள் பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. மேலும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்துள்ளதால் நவம்பர் 15ஆம் தேதி முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிஎன்ஜி, BS6 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போக்குவரத்து விதிகளை மீறியதாக முதல் நாளிலேயே வாகன ஓட்டிகளிடமிருந்து 5,85 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் வீட்டின் அருகே 2 வெடிகுண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள நகரம் கெசேரியா. இந்த நகரில் நெத்தன்யாகுவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது. இந்த வீட்டை குறிவைத்து அடையாளம் தெரியாத கும்பல் சனிக்கிழமை இரவில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். தாக்குதல் நடந்தபோது நெத்தன்யாகு மற்றும் அவரின் குடும்பத்தினர் யாரும் அந்த வீட்டில் இல்லை. மேலும் வீசப்பட்ட வெடிகுண்டுகள் நெத்தன்யாகுவின் வீட்டின் அருகே புல்வெளியில் விழுந்து தீப்பிடித்தன. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த அக்டோபரில் இதே பாணியில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நெத்தன்யாகுவின் வீட்டின் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான ஜிகான் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது கடந்த 1969ஆம் ஆண்டு பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத்துக்கு அளிக்கப்பட்டது. ராணி எலிசபெத்துக்கு அடுத்தபடியாக இந்த விருது பெறும் 2வது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பெறும் 17வது சர்வதேச விருது இதுவாகும். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி நைஜீரியா சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை சோதனைக்கு அஞ்சியே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது துணை முதலமைச்சரிடம் இருந்து தாலியை வாங்கிய மணமகளின் தாய் மணமகனிடம் கொடுப்பதற்கு பதில் மணமகளுக்கு தானே கட்ட முயன்றதால் மேடையில் சிரிப்பலை எழுந்தது. 48 இணையர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார், குணவதி அவர்கள் இருக்கிறார்கள். உடனே நிலைமையை உணர்ந்த துணை முதலமைச்சர் மணமகனிடம் தாலியை கொடுத்து கட்டச் செய்தார். அதன் பின் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் சாதனைகளை பார்க்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் கலங்கி போயுள்ளதாக விமர்சித்தார். அரசின் திட்டங்களை மக்கள் பயன்படுத்தி வருவதால் எடப்பாடி பழனிசாமி எரிச்சல் அடைந்திருப்பதாக கூறினார். அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர் வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும், மோடி, அமித்ஷா பெயர் வைத்தால்தான் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்துல இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு.